சனிப்பெயர்ச்சி பலன் 2025 மகர ராசி அன்பர்களே. சந்தோஷமான ஒரு காலம் வருது. பெரிய ஒரு ரிலீஃப். 7.5 சனி உங்களுக்கு முடிகிறது. கடந்த ஒரு 7.5 வருஷம் 8 வருஷமாக படாத பாடுபட்டிருப்பீங்க. எல்லா விஷயத்துலேயுமே தொழிலாக இருக்கும், உத்தியோகமாக, வியாபாரம், கல்வி, படிப்பு, ஆரோக்கியம், எல்லா விஷயத்துலேயும் நல்ல ஒரு அனுபவத்தை உங்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுத்துருப்பார். இனிமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம், பொற்காலம். தசா புத்தியும் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக உங்களுக்கு ஒரு போனஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதோட நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ வரப்போகிற குரு பயிற்சியிலும் குரு வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கார். அதே மாதிரி ராகேது பயிற்சியில் ராகு கேது 2 கிரகங்களுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல அனுகூலமாக தான் இருக்காங்க. அதனால் எல்லா கிரகங்களும், முக்கியமான இந்த சனி, ராகு, கேது, குருவெல்லாம் கோச்சார ரீதியாக நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கும். இத்தனை வருஷம் நடக்காத, இழுபறியாக இருந்த, நடக்க முடியாத, பெண்டிங்காக இருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். தொழில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு வாய்ப்புகள்லாம் வரும். கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நல்லா பயன்படுத்திக்கிங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட்னே நான் சொல்ல முடியும். விவசாயத்தில் பிரச்சனை இருந்திருக்கும், நிறைய நஷ்டம் வந்திருக்கும். இந்த தொழிலை விட்டே போயிடலாம், என்னோட இந்த தொழில் போகட்டும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு புத்துயிர் கொடுக்குற மாதிரி ஒரு காலம். அதனால் நீங்கள் நல்ல முயற்சியெல்லாம் எடுக்கலாம். அதே மாதிரி கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும். ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலம். புது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, இத்தனை வருஷம் எப்படி தான் வெளிநாட்டில் ஓட்டினேனோ தெரில அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அந்த 7.5 வருஷத்தையும் தாண்டி நிலைத்து நின்று ஜெயித்திருப்பீர்கள். இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அற்புதமான காலம். ப்ரமோஷன், ரொம்ப வருஷமாக நடக்காத இன்க்ரிமெண்ட், கிடைக்காத இன்க்ரிமெண்ட், அதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு வரும். அதே மாதிரி மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு காலப்பகுதி. இவ்வளோ நாளும் பெருசாக நான் படிச்சுட்ருக்கேனே தவிர பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் நல்ல அச்சீவ்மெண்ட் கிடைக்கும், நல்ல மார்க்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி படிக்கிறதுல நிறைய தடைகள் வந்திருக்கும். இந்த படிப்பே வேண்டான்னு கூட ஒரு மனசில் வந்து ஒரு விரக்தி வந்திருக்கும். தேவையில்லாத ப்ரெஷரெல்லாம் கூட உள்ளே வந்திருக்கும். அதெல்லாம் வந்து இப்பொழுது விலகும். கணவன் மனைவி இடையே, ஏண்டா நம்ம கல்யாணம் பண்ணோம் 2 பேரும் அப்படின்னு கூட ஒரு சிந்தனை வந்திருக்கும். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சில பேர் பிரிஞ்சு கூட இருந்திருப்பீங்க, டைவர்ஸ் கூட போயிருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு வழி கிடைக்கக்கூடிய காலம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், குழந்தை பிறந்திருக்கும், குழந்தைக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்திருக்கும், இல்லை குழந்தை பாக்கியம் தள்ளி போயிருக்கும், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்போம், எவ்வளோ செலவழிச்சிருப்போம், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட சக்ஸஸ் ஆகியிருந்திருக்காது. இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். இதே மாதிரி இந்த காலப்பகுதியிலே குரு, ராகு, கேது இவங்களும் ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால தைரியமாக நீங்கள் பல விஷயங்களில் இறங்கலாம். ஆனால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள், எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சக்ஸஸ் உங்களுக்கு வந்து சேரும். வக்ர காலத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சனி வக்ர காலம் இந்த வருஷம் 2025 ஜூலை டு நவம்பர், அடுத்த வருஷம் 2026 2026 ஜூலை டு டிசம்பர், இந்த காலப்பகுதியில் மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள், நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்க, லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் இந்த 4-5 மாதம் இந்த வருஷமும் அடுத்த வருஷம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுபகாரியங்கள் நிறைய நடக்கும். பிள்ளைகள், குழந்தைகளுடைய கல்யாணம் தள்ளி போயிருக்கும். ஒன்று ஃபைனான்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை நல்ல வரன் கிடைக்காமல் இருந்திருக்கும், இல்லை வேறு ஏதாவது ரீசன் கூட இருக்கலாம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அல்லது தீரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காலம்தான் இந்த சனி உங்களுக்கு கொடுக்க போகிறார். தசாபுத்தியும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் ஆஹா ஓஹோன்னு நல்லா வந்துடுவீங்க. அதுக்கு நீங்கள் இறைவனை நீங்கள் வந்து நன்றி செலுத்தணும். இவ்வளோ பிரச்சனையை தாண்டி வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு அனுபவத்தை உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவான் கொடுத்துருக்கார். சட்டத்துறையில், லா சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அரசியலில், பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலம். நல்ல பொறுப்புகள்லாம் வரும், பதவிகள்லாம் வரும், நல்ல ஒரு ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலப்பகுதியிலே வந்து நீங்கள் வந்து வாகன யோகம் சிலருக்கு இருக்கும், வாகனத்தை மாற்றுற யோகம் இருக்கும், வாகனத்தை வாங்குகிற யோகம் இருக்கும். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு காலம்தான் உங்களுக்கு வரப்போகின்ற இந்த சனிப்பெயர்ச்சி காலம். மார்ச் 29, 2025 இந்த மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு நல்ல கூடுதல் பலன் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. வாராகி அம்மனை நீங்கள்
பஞ்சமி திதி, பௌர்ணமி திதி, அமாவாசை திதி இந்த நாட்களில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வாராகி அம்மனை வந்து நீங்கள் வந்து ரேவதி நட்சத்திரம் வர நாட்கள்லையும் வழிபடுங்க. கூடுதல் நல்ல பலன்கள் கிடைக்கும். முடிந்தால் வாராகி அம்மனுக்கு ஹோமம் செய்து கூடுதல் நல்ல பலனை பெற்றுக்கலாம். உங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியினால் 90 விதமான நல்ல பலன்கள் கிடைக்கும், 10 விதமான தீய பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு கூடுதலாக நல்ல பலன்கள் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி.